வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ், குறிப்பாக ஆல்ன்ற வேர்டு, ஆல் டே, அந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் ஒரு சிலதும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உன் வயதிற்கு ஏற்றவாறு நடக்க முயற்சி செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை சின்ன பிள்ளையையும் சொல்லலாம், பெரியவங்களையும் சொல்லுவோம். உங்கள் வயதிற்கு ஏற்றவாறு நடக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை டு ஆக்ட் யுவர் ஏஜ். ட்ரை டு ஆக்ட் யுவர் ஏஜ். கண்களை திறந்து வைத்திருங்கள். கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். வாயை நல்லா தர. ஓப்பன் யுவர் மவுத் வைடு. ஓப்பன் யுவர் மவுத் வைடு. அங்கே தான் பிரச்சனையே. That's where the problem is. That's where the problem is. எல்லாம் முடிஞ்சிருச்சு. It's all over. It's all over. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் This is all I know. This is all I know. நான் நாள் முழுவதும் பிஸியாக இருந்தேன். I was busy all day. I was busy all day. இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இருந்தேன் அப்படின்னு பாஸ்டில் சொல்லியிருக்கிறதுனால வாஸ்ன்ற பாஸ்ட் பி வெர்ப் வந்திருக்கு. அதுவே நான் நாள் முழுவதும் வெளியே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அவுட் ஆல் டே. ஐ வாஸ் அவுட் ஆல் டே. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆல் ஐ ஹாவ் இஸ் அ புக். ஆல் ஐ ஹாவ் இஸ் அ புக். நாம் அனைவரும் தவறுகள் செய்கிறோம். We all make mistakes. We all make mistakes. அவர்கள் எல்லோரும் ஒண்ணா? Are they all the same? Are they all the same? நாங்க எல்லாரும் அமைதியா இருந்தோம். All of us were silent. All of us were silent. இது ஒரு past tense sentence. இருந்தோம் அப்படின்னு ஏற்கனவே நடந்து முடிந்ததை பத்தி சொல்றதுனால இங்க were அப்படின்ற past be verb வந்திருக்கு. அவள் சுற்றிலும் பார்த்தாள். She looked all around. She looked all around. அவர்கள் அனைவரும் அங்கு சென்றனர். All of them went there. All of them went there. அவர் நாள் முழுவதும் அமைதியா இருந்தார். He kept silent all day. He kept silent all day. அது எப்படியோ உணரப்படுது. It is somehow realized. It is somehow realized. Somehow அப்படின்னா எப்படியோ அப்படின்ற அர்த்தம் வரும். அவள் எல்லோரிடமிருந்தும் வித்தியாசமானவள். She is different from all. She is different from all. அனைத்துக்கும் முன்பாக. First of all. First of all. எல்லாம் ஒன்றிற்காக. All for one. All for one. நான் அனைவரையும் அழைக்கிறேன். I invite one and all. I invite one and all. Or I invite you all. I invite you all. I hope this helps you and thanks for watching.